வெல்கம் டு அவர் சேனல் அன்டோ ஹண்டர். நீங்கள் நம்ம எதை பார்த்துக்க போகிறோம்னா நோப்லசி அனிமி ரிவ்யூ தான். இது ஆத்தர் பார்த்தீங்கன்னா சோன் ஜியோ. இதோட ஜென்ரி பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி. இது டைரக்ட் பண்ண யாட்சுமோ யமமோட்டோ, ப்ரொடியூஸ்டு பை லீன் டிம் சிங். இந்த அனிமியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஓகேவா? இந்த அனிமியோஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேம்பையர் ஸ்டோரி. ஓகேங்களா? 820 இயர்ஸ்க்கு முன்னாடி வேம்பையர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹியூமன்ஸோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க. அந்த 820 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த வேம்பையர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேம்பையர் இருக்காங்க. அந்த வேம்பையர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவர் பேர் வந்து நோப்லசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து நோப்லசி. அவரோட பேர் பார்த்திங்கன்னா ரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைன். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஸ்லீப்புக்கு காஃபைன்லாம் போயிடுவாங்க. ஒரு 820 இயர்ஸாக இவங்க ஸ்லீப்பில் இருப்பாங்க. 820 இயர்ஸ் அப்புறமா இவங்க அவேக் ஆகுறாங்க. அப்போ வந்து ஹியூமன் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. அந்த ஹியூமன் டெக்னாலஜிக்கு இவங்க ரெண்டு பேரும் அடாப்ட் ஆகி மறைஞ்சு வாழ்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து யூனியன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஹியூமன் வேர்ல்டில் வந்து ஹியூமன்ஸை சூப்பர் ஹியூமன்ஸாக மாத்திர ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க இவங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அதாவது பார்த்திங்கன்னா ஓவர் பவர்டு கேரக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்ம ஹீரோ. இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். வேர்ல்டே இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல். இவரை யாராலும் டிஃபீட் பண்ண முடியாது. இந்த நோப்லசி வந்து இவர் வந்து எல்லா வேம்பையர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுவார்னு சொன்னார்ல. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்போது லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேம்பையருக்கெல்லாம் கிங் மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு லார்ட் இருக்காங்க. அதாவது அந்த வேம்பையர் முன்னாடி இந்த லார்டை வந்து இவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பொண்ணு தான் இப்போ லார்டாக இருக்காங்க. அவங்க பொண்ணு என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவர் தான் அவங்க அப்பா சாவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவரை எதிர்ப்பாங்க. பட் வந்து நம்ம ரைசல் ஹீரோ வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டார். அவர் மன்னிச்சு விட்டுருவார். நம்ம ஹீரோ ரைசல் பார்த்தீங்கன்னா முதல் நாடியில் 820 இயர்ஸ்க்கு முன்னாடி லோன்லி இல்னஸில் இருந்தார். அவரோட பட்லர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டோட மட்டும்தான் இருப்பார். அந்த அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. அதெல்லாம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டு. நம்ம ரைசல் பாட்டுக்கு வருவோம். இந்த ரைசல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்து அவரோட அசிஸ்டன்ட் தான். ஓகேவா? அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த அனிமி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு விதத்தை காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு பாஸ்ட்டை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி வராரு, அந்த லார்ட் அவங்களெலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இந்த யூனியன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணார், அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாரு, அது மாதிரி எமோஷனல் சீன்ஸ்லாம் இதில் வரும். இதில் லாஸ்ட்டில் ஃபைட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஓவர் பவராக இருப்பார். ஸோ வந்து நீங்கள் ஓவர் பவர் கேரக்டரை வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க. என்ன எடுத்தோடனே பார்த்தோன்னே என்ன ஓவர் பவர் இவர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு பவர்னை வந்து எல்லா டைம்லையும் பயன்படுத்த மாட்டார். கரெக்டான டைமில் மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரியும் இந்த அனிமியில் அப்படி காட்டி வைக்கிறாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா அந்த அனிமி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா எபிசோட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எந்த இன்ட்ரெஸ்டிங்கும் லேக்குள்ள ஆகிறதில்ல, நல்லாயிருக்கு. பட் 7.1 ரேட்டிங்கிறது ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் மற்ற எல்லாத்தோட ரிவ்யூ வச்சு பார்க்கும்போது 7.1 ரேட்டிங் கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அனிமி ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை www.genreviews.online.